ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு இயற்கை மருத்துவம் கோழிகளுக்கு. இன்று இயற்கை மருத்துவம் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் கோழிகளுக்கு எதற்கு தரப்போகிறோம், அதன் பயன்கள் என்ன, இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சின்ன வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் அதிக குணங்களை கொண்டுள்ளதால் நம்ம கோழிகளுக்கு இயல்பாகவே எல்லா நோய்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குணங்களை கொண்ட இந்த சின்ன வெங்காயம் ஒரு முக்கியமான மெடிசனான புரோமேக்ஷன் காஸ்ட்லி மருந்து புரோமேக்ஷன். அந்த புரோமேக்ஷன் இந்த வெங்காயத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த லங்ஸில் உள்ள சளி, நுண்துளாயில் உள்ள சளியை கரைத்து எடுக்கும் தன்மை கொண்டது இந்த சின்ன வெங்காயம். அதனால் நம்ம நார்மலாகவே இந்த சின்ன வெங்காயத்தை கொடுத்து வரும்போது கோழிகளுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அதுபோக பிளட் ப்ரெஷர், அதாவது எந்த ஒரு நோய் உருவானாலும் கோழிகளுக்கு முதல்ல பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், இல்லைன்னா லோ ஆகும். இதனால தான் நோய் உருவாகும். இந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும். அதேமாதிரி லங்ஸில் இருக்கிற சளியை கரைத்து எடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். இது மாதிரி அதிக குணங்களை கொண்டுள்ளதுனால இந்த வெங்காயம் நம்ம எல்லா டயத்திலும் பயன்படுத்தும் ஒரு இயற்கை மருத்துவத்தில் இந்த வெங்காயம் முக்கியமான இடம் பிடித்துள்ளது. இந்த சின்ன வெங்காயம் எப்படி கோழிக்கு தர வேண்டும் என்றால், அது நாட்டுக்கோழியாக இருந்தால் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அப்படியே ராவாக அப்படியே போடலாம். அந்த பீஸை அதை எடுத்து சாப்பிடணும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே பிராய்லர் கோழின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு 1000 கோழிக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா மிக்சியில் அரைத்து வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12 மணி நேரம் 2 மணி நேரம் டெங்கு டோஸாக கொடுத்து வந்தீங்களாக்கும் இது போன்ற சளி தொந்தரவு, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் தன்மை, இது போன்ற அனைத்து பிரச்சனை கோழிகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக ஏற்படுத்தும். ஸோ எப்பயுமே நீங்கள் பிராய்லர் பண்ணையில் வாரம் 2 முறை டு 3 முறை இது மாதிரி நார்மல் கொடுத்து வந்தீங்களாக்கும் தேவையில்லாத மெடிசன் காஸ்ட்டை குறைச்சி நம்ம ஏன்னா எப்பயுமே பிராய்லர் கோழியில் சீக்கிரமாக வர்றது இந்த சிஆர்டி சளி. அது நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்களாக்கும் அவங்க இந்த மாதிரி பிரச்சனை வராது.